துலா ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறாருங்க. 6ஆம் இடத்துல உட்கார்ந்து சனி பகவான் வக்ரமாகறாருங்க. 6ஆம் இடம்ங்கிறது சத்ரு ஸ்தானத்த பத்தி பேசக்கூடிய இடம்ங்க. நோய் ஸ்தானத்த பத்தி பேசக்கூடிய இடம்ங்க. வேலை பத்தி பேசக்கூடிய இடம். போட்டி பத்தி பேசக்கூடிய இடமாகவும் நம்ம சொல்லலாம்ங்க. இந்த இடத்த கடன், நோய் பத்தி பேசக்கூடிய இடம்ங்கிறதுனால, இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற சனி பகவான் நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனைகள குடுத்திருந்திருப்பாரு. மறைமுக எதிரிகள ஜாஸ்தி பண்ணி விட்டிருந்திருப்பாரு. உங்களால வேலையில அடுத்த லெவல் மாறுறதுக்கான எல்லா விஷயமுமே ஸ்டக் ஆகியிருந்திருக்கும். வேலைய விட்டுறலாமா? எதுக்குடா இந்த வேலைய பார்க்குறோம்னு சொல்லி வேலைய தூக்கி எறிஞ்சிட்டு வந்த துலா ராசிக்காரர்கள் நெறைய பேர் இருப்பாங்க. குடும்ப சூழ்நிலையினால வேலைய மனசுல புடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு ஓட்டிட்டு இருக்க துலா ராசினியர்களும் நெறைய பேர் இருப்பாங்க. மறைமுக எதிரிகளோட தாக்கம் தான் உங்களுக்கு மேஜரான இஷ்யூங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து சனி பகவான் உங்களோட 3ஆம் பார்வையா 8ஆம் இடத்த பார்க்குறாருங்க. 8ஆம் இடம்ங்கிறது வம்பு, வழக்கு, கோர்ட்டு, பிரச்சனை, ஆக்சிடென்ட்டு, திடீர்னு நடக்கக்கூடிய விஷயங்கள், ஆராய்ச்சி, அ டா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். பரம்பரை டாக்குமெண்ட்ட பத்தியும் பேசுவோங்க. இந்த இடத்தலாம் சனி பகவான் பார்க்கும்போது, நீண்ட நாட்களாக இது பிரச்சனைகள வந்து ஜாஸ்தி பண்ணி விட்டிருந்திருப்பாரு. அது உடல் ரீதியாகட்டும், மன ரீதியாகட்டும், உங்கள சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாகட்டும், எங்கேயா இருந்தாலும் ஒரு பிரச்சனைய ரொம்ப நாளா எக்ஸ்டெண்ட் பண்ண வச்சிருந்திருப்பாருங்க சனி பகவான். நெறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ரிசர்ச்ல இருக்கிறவங்களுக்கு நெறைய ஸ்ட்ரக் வந்து எதுவுமே அடுத்த லெவல் மூவ் பண்ண முடியாத சூழ்நிலையில கொண்டு போய் விட்டிருந்திருப்பாருங்க. தேவையில்லாத வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு இந்த மாரியான பிரச்சனைகள்லாம் அதிகப்படுத்தி விட்டிருந்திருப்பாரு. அ இந்த இன்கம் டேக்ஸு, இன்சூரன்ஸு, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பிரச்சனைகளா மாத்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. அங்கேருந்து உங்களோட 12ஆம் இடத்த பார்க்குறாருங்க. 12ஆம் இடம்ங்கிறது விரயம்ங்க. எக்கச்சக்க செலவுகள ஜாஸ்தி பண்ணி விட்டுருந்திருப்பாரு. வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல பிரச்சனைகள குடுத்து நெறைய பாஸ்போர்ட் விஷயமா இருக்கலாம், விசா விஷயமா இருக்கலாம், இல்ல வேலை பார்க்குற இடத்துல உங்கள அனுப்பாம வேற யாரையாவது மாத்தி அனுப்புறதா இருக்கலாம். இந்த மாரியான சூழ்நிலைகள் எல்லாமே குடுத்திருந்திருப்பாரு. தூக்கத்தில கைய வச்சிருந்திருப்பாரு. அலைச்சல் அதிகப்படுத்தியிருந்திருப்பாரு. மென்டல் ப்ரெஷர ரொம்ப ஹை பண்ணி விட்டுருந்திருப்பாரு. நிறைய துலா ராசிக்காரர்கள் இரவு தூங்குறத வந்து இந்த சனி பகவானோட பார்வை வந்து தடை பண்ணி விட்டுருந்துருக்குங்க. உங்களோட 3ஆம் இடத்த பார்க்குறாருங்க. 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதரத்தோட இந்த ரிலேஷன்ஷிப்ப கட் பண்ணி விட்டுருந்துருப்பாரு. அவங்களோட ஆர்கியூமெண்ட்ஸு, இல்ல அவங்களுக்கு ஏதாவது வாழ்க்கை பிரச்சனையா மாறுறது. உங்களோட தைரிய ஸ்தானத்த கட் பண்றது, உங்களோட அந்த தைரியம், அந்த போல்ட்னஸே சனி பகவான் டோட்டலா உடைச்சு டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுருந்திருப்பாரு. நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடையா மட்டும் தான் போய்க்கிட்டே இருந்திருக்கும். டாக்குமெண்ட்ஸ்ல எக்கச்சக்க பிரச்சனைகள குடுக்கறது, இந்த மீடியா, டிஜிட்டல் கம்யூனிகேஷன் இது சம்மந்தப்பட்ட விஷயத்துல வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், அதை யூஸ் பண்றவங்களா இருக்கட்டும், அதனால அவங்களுக்கு பிரச்சனைகளும், மென்டல் ப்ரெஷரும், தேவையில்லாத செலவுகளும் மட்டும் தான் ஜாஸ்தி இருக்குமே ஒழிய, அதனால அவங்களுக்கு அடுத்த லெவலான மூவ்மெண்ட்டே இல்லாத ஒரு சூழ்நிலையை குடுத்திருந்திருப்பாரு. இந்த மாதிரியான சூழ்நிலையில உச்சம் பெற்ற குரு பகவானோட பார்வை தன்னோட 9ஆம் பார்வையால சனி பகவான பார்க்குறாருங்க. இந்த சூழ்நிலையோட சனி பகவான் வக்ரமாறாரு 138 நாட்கள்ங்க. இப்ப என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, யார் யாரெல்லாம் உங்களுக்கு மறைமுக எதிரிகளா இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ, அவங்களெல்லாம் வந்து உங்கள விட்டு விலகி ஓட ஆரம்பிப்பாங்க. வேலை பார்த்த இடத்துல உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை உருவாகும். வேலை மாற்றம் நெறைய பேருக்கு மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய உண்டுங்க. முக்கியமா இந்த லாஸ்ட் ஒரு 1 1/2 வருஷமா நெறைய துலா ராசிக்காரங்க வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. கிடைக்கவே கிடைச்சிருந்திருக்காது. ஒண்ணு ஓவர் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருந்திருப்பான். இல்லன்னா உங்களுக்கு தேவையான இங்க ஜாப் எங்கள்ட்ட இல்லங்கன்னு சொல்லி இந்த மாரியான சூழ்நிலை குடுத்திருந்திருப்பாங்க. இப்ப அந்த சூழ்நிலை எல்லாமே மாறுங்க. இந்த பீரியட யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், இன்கிரிமென்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், உங்க ஜாப ரெகக்னைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள், மொத்தமா நீங்க வேலை பார்த்த சூழ்நிலை உங்களுக்கு பாசிட்டிவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, முதுகு தண்டுவடம், கழுத்து இந்த மாரி ஏரியால ஏதாவது பிரச்சனை குடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா, அது எல்லாமே நிவர்த்தி ஆறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து உண்டுங்க. ஏதாவது போயிட்டு இருந்துச்சுன்னா, அதில ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல போட்டிக்கான ப்ரெஷர் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்லா தூங்க போறீங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்டக் ஆகியிருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத்தா நடக்க போகுதுங்க. விரய செலவுகள் சுப விரயமா மாறப்போகுதுங்க. தேவையில்லாத மருத்துவ செலவோ, அன்வான்டடான செலவு பண்ணிட்டு இருந்தீங்க. அது எல்லாமே ஒரு வீடு வாங்குறதோ, இல்ல லேண்ட் வாங்குறதோ, கார் வாங்குறதோ, நகை வாங்குறதோ, இல்ல டிஜிட்டல் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதோ, இந்த மாரி எல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பாதம் வலி இருந்தா கிளியர் ஆகுங்க. ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. தனிமைய விரும்பி, தனிமையினால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. இந்த டிஜிட்டல் மீடியா, கம்யூனிகேஷன், YouTube, Instagram மாரியான விஷயங்கள பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு நல்ல பாசிட்டிவான வைபா மாறப்போகுது. இளைய சகோதர, சகோதரிகளோட இருந்த பிரச்சனைகள் குறையும். அவங்க உங்களுக்கு பாசிட்டிவா சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க.
தைரியம் நிறையா வருங்க. முயற்சியோ அதான் எக்ஸ்ட்ரீம் முயற்சி பண்ண ஆரம்பிப்பீங்க. எந்த விஷயமா இருந்தாலும், "வா அதுவா நம்மளா பார்த்துக்கலாம்னு" சொல்லிட்டு தெள்ளா இறங்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இந்த சனி பகவான் உங்களுக்கு குடுக்க போறாருங்க. இந்த சனி பகவானோட இந்த வக்கர பயிற்சிய யூஸ் பண்ணணும்னு நீங்க போக வேண்டிய கோயில் திருச்செந்தூர் முருகர் கோயிலுங்க. முருகருக்கு போய் முடிஞ்சா ஒரு பால் அபிஷேகம் பண்ணுங்க. செவ்வரளி பூவுனால அர்ச்சனை பண்ணுங்க. கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க. அன்னதானம் முடிஞ்சா பண்ணுங்க. இல்ல அன்னதானத்தில கலந்துக்கவாது முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் எனக்கு கஷ்டம் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில இருக்கக்கூடிய முருகர் கோயில் ஒண்ண சூஸ் பண்ணுங்க. மலை மேல இருந்த முருகரா இருந்தா சூப்பருங்க. பழங்கால முருகரா இருந்தா சூப்பருங்க. அந்த முருகர போய் ஆத்மார்த்தமா வேண்டி நான் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ண முயற்சி பண்ணுங்க. அப்புறம் முடிஞ்சா ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சனிக்கிழமை, சனிக்கிழமை எல் தீபம் போட்டு ஆத்மார்த்தமா சிவபெருமான வணங்கி, சனி காயத்ரி மந்திரத்த 108 தடவ சொல்லி வந்தீங்க அப்படின்னா, இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பயிற்சியா மாறும். நீங்க எதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்களோ, அத்தனையுமே உடைச்சு சுக்கு நூறா எரிஞ்சு லைஃப்ல ஜெயிக்க முடியுங்க.